சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 10 அகோதாவின் சபதம். அரை மூலைக்கு மஞ்சள் அழகியை அழைத்து சென்று மர்மமாக அவளிடம் இளைய பல்லவன் ஏதோ சில வார்த்தைகள் சொன்னதும், அந்த சில வார்த்தைகளை கேட்டவுடன் வேண்டாம் வேண்டாம், அது மட்டும் வேண்டாம் என்று அவள் கதறியதன்றி தன் சம்பந்தம் இல்லாமலேயே இளைய பல்லவனை அன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு அழைத்து விட்டதும் பெரும் விந்தையாக மட்டுமல்ல, கோபத்தையும் அச்சத்தையும் ஒருங்கே விளைவிப்பதாகவும் இருந்தது அக்ஷயமுனை கோட்டை தலைவனுக்கு. ஏதோ பெரும் விபரீத வார்த்தைகளை சொல்லி எதற்கும் அஞ்சாத தன் மகளுக்கே சோழர் படைத்தலைவன் பெரும் அச்சத்தை விளைவித்து விட்டான் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்ட கோட்டை காவலன் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்பதை நினைத்து குழம்பி மலைத்து திகைத்து அந்த அறையின் மூலையே நோக்கி கொண்டிருந்தான். அறையின் மூலையிலிருந்த நிலை அக்ஷயமுனை கோட்டை தலைவனின் துணிவுக்கோ மஞ்சள் அழகியின் திட சித்தத்துக்கோ அத்தாட்சியாக அமையாமல் இளைய பல்லவனின் இருமாப்புக்கே சாட்சி காட்டும் முறையில் அமைந்து கிடந்தது. நன்றாக நிமிர்ந்து மஞ்சள் அழகியின் திகிலையும் திகிலால் விளைந்த உடலின் நடுக்கத்தையும் தயை தாட்சண்யம் இல்லாமல் பார்த்து கொண்டும் இதயத்தில் என்றுமில்லாத குரூரத்தை முகத்தில் காட்டினாலும் அதில் ஓரளவு நிதானத்தையும் கலந்து கொண்டும் நின்றிருந்தான் இளைய பல்லவன். அவன் எதிரே அத்தனை திகிலுடன் நின்ற நிலையிலும் அழகு முன்னைவிட அதிகமாய் பரிமளிக்க ஒய்யாரமாகவே இருந்த மஞ்சள் அழகியின் தலை மட்டும் ஒரு புறம் லேசாக சாய்ந்து கிடந்தது. அந்த அரை மூலைக்கு வந்ததும் இளைய பல்லவன் பார்த்த பார்வை அவள் கண்கள் முன்பாக அப்பொழுதும் எழுந்து நின்றது. அவன் சொன்ன சொற்கள் மௌனம் நிலவிய அந்த வினாடியிலும் அவள் காதுகளிலேயே ஒலித்து உணர்ச்சிகளில் புகுந்து சித்தத்தில் சம்பட்டையை கொண்டு அடித்து கொண்டிருந்தன. சில வினாடிகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள்தான் அவை என்றாலும் திரும்ப திரும்ப அது நடப்பது போன்ற பிரமையே ஏற்பட்டது அந்த அழகு சிலைக்கு. அரை மூலைக்கு அழைத்து வந்ததும் இளைய பல்லவன் பார்த்த நிதானமும் ஆழமும் பரிதாபமும் கலந்த பார்வையை அவன் தன் மீது ஒரு முறைக்கு இருமுறையாக வீசிய காட்சியும் அவள் கண்முன் மீண்டும் எழுந்தன. அடுத்தபடி ஏற்பட்ட அவன் உதடுகளின் அசைவையும் அவள் தனது மனக்கண்முன் மீண்டும் கண்டாள். இளைய பல்லவனின் உதடுகள் லேசாகத்தான் அசைந்தன, குரலும் மெதுவாகத்தான் துணித்தது. ஆனால் மிகுந்த உறுதியுடன் வெளிவந்தன அவன் சொற்கள். இந்த அரை மூலைக்கு உங்களை அழைத்து வந்ததன் காரணம் தெரியுமா தேவி என்று சாதாரணமாகத்தான் ஆரம்பித்தான் இளைய பல்லவன். ஆனால் அந்த குரலில் இருந்த ஒரு விபரீத தொனி அடுத்து வரும் சம்பாஷணை அத்தனை ரசமாயிருக்காது என்பதை நிரூபிக்கவே மஞ்சள் அழகி சற்று சிந்தனையுடனே கேட்டாள். என்ன காரணம் வீரரே? வார்த்தையை அளந்து பேசுவது போல் பேசினான் இளைய பல்லவன். நீங்கள் தந்தையை விட புத்திசாலி என்பதுதான் காரணம் என்றான் அவன். அவன் தன்னை பாராட்டுகிறானா அல்லது தன்னை பார்த்து நகைக்கிறானா என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்கும் கேட்டு வைத்தாள் அவள். பாராட்டவா என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று. இல்லை, பாராட்ட அல்ல, உண்மையை சொல்ல. உங்கள் தந்தையின் நிதானம் தைரியம் எல்லாம் மேலுக்குத்தான். உண்மையான தைரியமும் நிதானமும் உள்ள ஆபத்தை புரிந்து கொள்ளும் சக்தியும் உங்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே உங்களிடம் விஷயத்தை சொல்லவே இங்கு அழைத்து வந்தேன் என்றான் இளைய பல்லவன். என்ன, எங்களுக்கு ஆபத்தா? வியப்புடன் கேட்டாள் மஞ்சள் அழகி. ஆம். யாரிடமிருந்து? என்னிடமிருந்து. உங்களை என் தந்தை சிறை செய்து விட்டால்? ஏன் கொன்றே விட்டால்? சிறை செய்தாலே ஆபத்து, கொன்றுவிட்டால் ஆபத்து பன்மடங்கு அதிகமாகும். இருப்பதை விட இறந்த பின் நான் அபாய மனிதன். இறந்த பின் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இளைய பல்லவன் விழிகள் அவளை நோக்கி நகைத்தன. இந்த அக்ஷயமுனை கோட்டையையே அழித்துவிட முடியும். இங்குள்ள அனைவரையும் கொன்றுவிட முடியும். புல் பூண்டு கூட இல்லாமல் இந்த இடத்தை பொசுக்கிவிட முடியும் என்ற இளைய பல்லவனின் குரலில் திடீரென மீண்டும் விபரீத தொனி துணித்தது. பிசாசாக வந்தா இத்தனையும் செய்வீர்கள்?
என்று நகைக்க முற்பட்ட மஞ்சள் அழகி இளைய பல்லவனின் கண்களில் திடீரென பளிச்சிட்ட ஒரு பார்வையைக் கண்டு தன்னை சற்றென்று அடக்கிக் கொண்டாள். நகைப்பு உதடுகளில் உறைந்தது. முகத்தில் கிளி படர்ந்தது. அந்த கிளியை இளைய பல்லவனின் அடுத்த சொற்கள் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு போயின. எங்கிருந்தோ வெளி உலகத்தில் இருந்து பேசுவது போல் ரகசியமும் ஆழமும் பயங்கரமும் தொனித்த குரலில் பேசினான் இளைய பல்லவன். ஆம் மஞ்சள் அழகி என்று அவன் ஆரம்பித்ததும் ஏதோ சொல்ல முற்பட்ட அந்த பெண்ணை, தடுக்காதீர்கள், உங்கள் தங்க நிற எழில் என்னை பிரமிக்க வைக்கிறது. உங்களை இனி நான் மஞ்சள் அழகி என்றுதான் அழைப்பேன். ஆனால் இத்தனை பிரமிக்கத்தக்க அழகு என் அழிவினால் சீரழிக்கப்படுமே என்ற ஏக்கமே என்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்ற இளைய பல்லவன் மேலும் அதே விபரீத தொனியில் பேசினான். ஆம் மஞ்சள் அழகி, உங்கள் அழகு குலைந்துவிடும். அது மட்டுமல்ல, உங்களைப் போல் இந்த கோட்டையில் உள்ள பல பெண்கள் சீரழிக்கப்படுவார்கள். இங்குள்ள கொள்ளைக்காரர்களும் அதோ இன்று நவரத்தினம் இழைத்த ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கும் உங்கள் தந்தையும் கொசுக்களைப் போல் நசுக்கப்படுவார்கள். இந்த கோட்டையும் கொத்தளங்களும் கொளுத்தப்படும். இத்தனையும் என் ஒருவன் மரணத்தால் ஏற்படும். என் மரணம் இந்த நகரத்தையே மாய்த்துவிடும். சந்தேகம் வேண்டாம். பிசாசாக வந்து இத்தனையும் சாதிப்பேனா என்றல்லவா கேட்டீர்கள்? ஆம், பிசாசாக வருவேன். நாசம் செய்ய அல்ல, நாசத்தை வேடிக்கை பார்க்க. ஆனால் இதை நாசம் செய்ய வருவது என்னை விட பெரும் பிசாசு. உயிருள்ள ஒரு பிசாசு வரும் இங்கே. அது வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். என் முன்னேற்பாடை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று பேசிக்கொண்டு போன இளைய பல்லவன் சிறிது பேச்சை நிறுத்தி மஞ்சள் அழகியை கூர்ந்து நோக்கினான். அவள் பிரம்மை பிடித்து ஏதும் புரியாமல் குழம்பி நின்றாள். இவன் வீண் பெருமை அடித்துக் கொள்ளும் கையால் ஆகாதவனா? செய்கையால் முடியாததை சொற்களை கொண்டு சரிக்கட்டி நம்மை அச்சுறுத்த பார்க்கிறானா என்ற சந்தேகம் அவள் சித்தத்தில் ஒரு வினாடிக்குத்தான் எழுந்தது. அடுத்த வினாடி அந்த சந்தேகம் மறைந்தது. மறைய வைத்தது இளைய பல்லவனின் கொரூர பார்வை ஒன்று. அவன் இதழ்களில் அந்த தருணத்தில் தவழ்ந்த இளநகையிலும் உதடுகள் உதிர்த்த சொற்களிலும் அந்த கொரூரம் இருந்தது. இளநகையை தொடர்ந்து அவன் உதடுகளை திறந்து சொன்னான். மஞ்சள் அழகி, நான் சொன்னவை வீண் வார்த்தையல்ல. நான் செய்துள்ள முன்னேற்பாடும் பொய்யல்ல. இத்தனை நேரம் நான் குறிப்பிட்ட நாசம் நடந்தே தீரும். ஏன் தெரியுமா என்று. ஏன்? தீனமாக எழுந்தது மஞ்சள் அழகியின் கேள்வி. வரப்போவது யார் தெரியுமா? தெரியும், பிசாசு. பிசாசல்ல, பிசாசை விட கொடியது. பிசாசை விட கொடியதா? ஆம், அஹுதா. எத்தனை பெரிய வெடியை அவன் எடுத்து வீசியிருந்தாலும் அதே வினாடியில் அந்த அறையில் 1000 பிசாசுகள் தாண்டவமாடியிருந்தாலும் அழிக்க முடியாத அதிர்ச்சியை இளைய பல்லவன் பதில் அளித்தது அவளுக்கு. அவள் ஏதோ பேச வாய் திறந்தாள். வாயை திறந்தாளே தவிர சொற்கள் வெளிவரவில்லை. வாயடைத்து நின்று விட்டாள். அவள் உணர்ச்சி வெள்ளத்தையும் உள்ளத்தே துளிர்த்து கிளைத்து விட்ட கிளியையும் இன்னும் அதிகமாக வளர்த்தன இளைய பல்லவனின் அடுத்த சொற்கள். மஞ்சள் அழகி, இந்த கோட்டைக்கு வருவதை அஹூதாவே தடுத்தார். நான் தான் கேட்கவில்லை. கலிங்கத்திலிருந்து கடாரம் செல்லும் மரக்கலங்கள் இடையே புகுந்து தடுக்க இதைவிட நல்ல இடமில்லை என்ற காரணத்தால் நான் இந்த இடத்திற்கு வருவதாக திட்டமிட்டேன். பிடிவாதம் பிடித்தேன். அதற்கு மேல் அஹூதா ஏதும் பேசவில்லை. என்ன உதவி உனக்கு தேவை என்று மட்டும் கேட்டார். எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் இக்கோட்டையின் மீது பழிவாங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அஹூதாவின் கண்களில் புதிய ஒளி ஒன்று பிறந்தது. அப்பொழுது நாங்கள் இருவரும் நடுக்கடலில் அவருடைய மரக்கலத்தின் தளத்தில் நின்று கொண்டிருந்தோம். வானமும் மேகமூட்டத்தால் கருத்து கிடந்தது. ஒரு கையை முஷ்டியாக பிடித்து உயரமாக தூக்கி வானத்தை நோக்கி சபதம் செய்தார் அஹூதா. இன்னும் 3 வார காலத்தில் நான் அக்ஷயமுனை வருகிறேன் உங்களை சந்திக்க. நீங்கள் அங்கு இருந்தால் அக்ஷயமுனை பிழைக்கும், இல்லையேல் அக்ஷயமுனை இல்லை. தரையோடு தரையாக்கி விடுகிறேன் அந்த கோட்டையை. ஆடவர் பெண்டீர் அனைவரையும் என் வீரர்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கூறி பேய் சிரிப்பு சிரித்தார். எதற்கும் அஞ்சாத எனக்கே அந்த சிரிப்பு அச்சம் தந்தது. இன்று நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது.
ஆகவே தேவி, திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். என் உடலில் ஊசி முனையளவு தொட்டாலும் இன்னும் 2 வாரங்களில் அக்ஷயமுனை அழிந்துவிடும். நான் அகுதாவை விட்டு கிளம்பி 1 வாரம் ஆகிறது என்றான் இளைய பல்லவன். ஆமாம் என்றாள் மஞ்சள் அழகி நடுக்கத்துடன். அகுதாவின் கடற்படை இன்னும் 15 நாட்களில் இந்த துறைமுகத்தில் பிரவேசிக்கும் என்று மற்றொரு முறை வலியுறுத்தியும் சொன்னான் இளைய பல்லவன். ஆமாம், அகுதாவின் வீரர்கள் இறங்குவார்கள். தடுக்க நான் இல்லாவிட்டால் அடுத்து நடப்பது உங்கள் கதி. தங்கத்தை பழிக்கும் இந்த அழகு தேகத்தின் நிலையை நான் சொல்ல வேண்டுமா? இந்த சமயத்தில்தான் வேண்டாம் வேண்டாம் என்று கதறினாள் மஞ்சள் அழகி. இதை அடுத்துத்தான் இளைய பல்லவன் அன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு வரவும் கேட்டான். இந்த சம்பாஷணையும் இளைய பல்லவன் முகமும் திரும்பி திரும்பி சித்தத்தில் வலம் வந்ததால் பிரம்மை பிடித்து நின்றாள் மஞ்சள் அழகி. அவள் எத்தனை நேரம் நின்றிருந்தாளோ அவளுக்கே தெரியவில்லை. இளைய பல்லவன் மெல்ல தன் கையை பிடித்த பின்புதான் அவளுக்கு சுரணை வந்தது. பயப்பட வேண்டாம், நான் தான் இங்கிருக்கிறேனே என்று அவள் செவிகளில் கூறியது செவி மூலம் உள்ளத்திற்கும் அமுதம் வாய்ப்பதாக தோன்றியது அவளுக்கு. ஆனால் மீண்டும் உணர்ச்சிகள் மெல்ல மெல்ல அவள் வசப்படலாயின. கடைசியாக சொன்ன வார்த்தைகளை அவன் அன்பொழுக சொன்னான். உண்மையில் இனிமை தரும் இதயத்தை பெற்றிருந்த இளைய பல்லவன் அவசியமானால் அதே இதயத்தை இரும்பாகவும் ஆக்கிக்கொள்ள வல்லவன் என்பதை உணர்ந்து கொண்டாளாகையால் அவன் இழுத்த இழுப்புக்கு இசையலானாள். அவளை மெல்ல கையை பிடித்து அழைத்து கொண்டு மீண்டும் கோட்டை தலைவன் இருந்த இடத்திற்கு சென்ற இளைய பல்லவன் அவளை அவள் ஆசனத்தில் அமர்த்திவிட்டு தானும் எதிரே உட்கார்ந்தான். கோட்டை தலைவனின் உணர்ச்சிகள் விவரணத்திற்கு உட்பட்டதா இல்லை. ஏதேதோ எண்ணங்கள் அவன் சிந்தையில் எழுந்து உலாவிக் கொண்டிருந்தன. அந்த குழப்பத்தின் விளைவாக அந்நியன் ஒருவன் தன் மகளை கைப்பிடித்து இழுத்து வந்ததையும் அவன் கவனிக்காமல் இளைய பல்லவன் எதிரே இருந்த ஆசனத்தில் அமர்ந்ததும், இவளிடம் என்ன சொன்னீர்கள் என்று குழப்பத்துடனே கேட்டான். என் முன்னேற்பாட்டை பற்றி சொன்னேன் என்றான் இளைய பல்லவன். அதை கேட்டு ஏன் அவள் கதறினாள்? முன்னேற்பாட்டின் விளைவை எண்ணி. என்ன விளைவு? மகளையே கேளுங்கள். கோட்டை தலைவன் மகளை நோக்கி தன் கண்களை திருப்பினான். அவள் கண்கள் அவன் கண்களை தைரியமாக சந்தித்தன. ஆனால் அந்த தைரியம் அவள் வார்த்தைகளில் தொனிக்கவில்லை. அச்சமும் தைரியமும் மாறி மாறி ஒலித்த சொற்களில் நிறுத்தி நிறுத்தி அவள் இளைய பல்லவன் சொன்னதை விவரித்தாள். அந்த விவரணத்தை கேட்டதும் இடிந்து பல வினாடிகள் ஆசனத்தில் சாய்ந்து விட்டான் கோட்டை தலைவன். அகுதா கொள்ளைக்காரனாய் இருந்தாலும் சொன்ன சொல்லை நிறைவேற்ற தவறாதவன் என்பது அவன் உணர்ந்திருந்தான். அத்தகைய பயங்கரத்தை பின்னணி பாதுகாப்பாக கொண்டு தன் கோட்டைக்குள் நுழைந்து தன் அந்தரங்க அறையில் தன்னையே மிரட்டும் இளைய பல்லவனின் துணிவை எண்ணி ஒரு கணம் வியந்தான், மறுகணம் பயந்தான். அவன் பயத்திற்கு காரணமும் இருந்தது. தன் கதி இருதலை கொல்லி என்பதை அறிந்து தவித்தான். அந்த தவிப்பை வெளிக்காட்டிய கண்களை மகள் மீது திருப்பிய கோட்டை தலைவன், மகளே, இன்று நாம் நல்ல முகத்தில் விழிக்கவில்லை என்றான். ஏன் என்று அவள் கேட்டாள். இவரை நாம் தொடவும் முடியாது, முன்னேற்பாடு அத்தனை கடுமையானது என்று இளைய பல்லவனை சுட்டி காட்டினான். மஞ்சள் அழகி பதில் சொல்லவில்லை. ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் ஆட்டினாள். இவரை எப்படியும் நாம் காக்க வேண்டும் என்றான் கோட்டை தலைவன். ஆம் ஆம், பயத்துடன் பதில் சொன்னாள் மஞ்சள் அழகி. இரவு நிகழ்ச்சிக்கு இவரை அழைத்து விட்டாய்? ஆம். இதை அடுத்து கோட்டை தலைவன் கேட்டான். இரவு நிகழ்ச்சிக்கு அந்த 4 வருவார்களே, புரியவில்லையா உனக்கு என்று. மஞ்சள் அழகி புரிந்து கொண்டாள். அச்சம் துளிர்த்த கண்களை தந்தை மீது நாட்டினாள். ஆம், புரிகிறது தந்தையே. அந்த 4 வரத்தான் வருவார்கள். இவரை அழைத்தாலும் ஆபத்து, அழைக்காவிட்டாலும் ஆபத்து. ஐயோ, இது என்ன சங்கடம் என்று குரல் தழுத்தழுக்க சொன்னாள் அவள். அத்துடன் தனது 2 கரங்களையும் குவித்து இளைய பல்லவனை நோக்கி, வேண்டாம், இரவு நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் வர வேண்டாம் என்று மன்றாடினாள். இம்முறை குழம்பினான் இளைய பல்லவன். யார் அந்த 4? அவர்கள் வந்தால் என்ன என்று குழம்பினான். அதை மெல்ல விவரிக்கத் தொடங்கினாள் மஞ்சள் அழகி.